இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃபிளாட்டாக இருந்து இமீடியட்டாக கீழே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,000 வரை வந்துட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் மேலேயே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கீழே வந்தது 59,000 பிரேக் பண்ணி முடிக்காமல் அதுக்கு மேலே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். கண்டினியூஸாக மேலே 26,000 லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்த ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு சின்னதாக கீழே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதோட ப்ரைஸ் மண்டே ஃபர்தராக கீழே வரப்போதா அல்லது மேலே தான் போக போதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையர்ல நியூ இயர் ஆஃபரோட 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங், இதுல 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருந்து இமீடியட்டாவே கீழே வர ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 26,009 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா அதை பிரேக் பண்ணாமலே இருந்துச்சு. அங்கிருந்து இறங்கின பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டு நியர் 26,008 வரைக்கும் போயிட்டு சின்னதாக ரெக்கவரி ஆகி 26,047 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்கிட்டு உங்களுக்கு 25,730 to 760 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக கீழே வருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 26,000ஐயும் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,880ஐயும் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 25,726 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது எதிர்பார்ப்பா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படின்னும் 25,730 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருந்தோம். அதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா இதை பிரேக் பண்ணிட்டு நம்ம டிராப் பண்ண மாதிரி கீழே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் 25,700 அப்படின்னாலுமே இதோட பிரைஸ் அது வரைக்கும் போக போதா அல்லது இங்கிருந்து ஃபர்தரா மேலே தான் போக போதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் கொடுக்கறதுக்கான இடம்னு சொல்லலாம். அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கு இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளாரே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த 2 ஜோனை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சப்ளை ஜோன் 1 கிட்ட வந்துட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலுமே அது இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஐவி ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்துட்டு அங்கிருந்து கீழே இறங்கிட்டு உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,800 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 25,713 போட்டிருந்தது, லெவல்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,800 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதோட கிளியரான ஒரு டவுன் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்டால இதை ஈஸியாக என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் பண்ண முடியும். பிகாஸ் இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் எந்த இடம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் அவங்களால இதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இந்த இடத்துக்கு வராம மேலே போயிடுது அப்படின்ற பட்சத்தில், அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேலே போற பட்சத்தில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா மேலே ஏறிடலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,200 அதாவது சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிளாக பார்த்துட்டு இருக்கு. இது 2 அல்லது 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்த பிரேக் பண்ண முடியாம திரும்ப கீழே வரது புரிஞ்சுக்கிறோம். ஸோ பிரைஸ் அந்த இடம் வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இது எந்த ஜோனை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் இருக்கு.
ஸோ இப்போ இருக்கக்கூடிய வியூவில் மார்க்கெட் கீழே தான் வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாலுமே இந்த ஜோனில் எதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் நகரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ வரக்கூடிய டியூஸ்டே அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டேட்டா இருக்கிறதுனால மேபி அடுத்த நாளில் ஒரு சைட்வேஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ரீவியஸ் டேவே அதை சைட்வேஸை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இதே இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்த பெருசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லருக்கு விட்டுட்டு ட்ரேடர் வந்து நகர்ந்து இருக்கிறது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல இருந்து மேலே போக ட்ரை பண்ணாலுமே பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இந்த 59,149 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகிட்டு அங்கிருந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அங்கிருந்து கீழே வந்தாலுமே பெரிய லெவலில் கீழேயும் போக முடியல. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 58,990 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது மட்டும் சின்னதாக பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சஸ்டெயின் ஆகாமல் திரும்ப மேலே வந்துட்டு அரௌண்ட் 58,990 வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிரேக் பண்ணல. டிமாண்ட் ஜோனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற பட்சத்தில் பிரைஸ் இமீடியட்டாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அடுத்த டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 58,990 வரை வரலாம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். இங்கிருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 58,990 வரை வரும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அது எக்ஸாக்டாக நடந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படின்றதும் அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகணுன்றதை எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரியே பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. வெதர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை நடக்க போதா, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபர்தராக மேலே தான் போக போதா இல்லை இதை பிரேக் பண்ணிடுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதையும் நம்ம ட்ரேடிங் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 59,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னாலுமே இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ மேலே போகணும் அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இந்த இடத்துல பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 59,530 வரை போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 59,800 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,113 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணல, அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இது பெரிய ஜோனுக்குள்ளார என்டர் ஆகுது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது 57,200 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோனுக்குள்ளார என்டர் ஆகிடும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் வேணும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்தந்த இடங்களில் டார்கெட் பண்ணிட்டு வெளில வர வேண்டியதாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட்டுக்கு பெர்ஃபெக்டாக இது தெரியும், அவங்களால இதை ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறதும், இது பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால நாட்கள் நிறைய ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டே கீழே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது எந்த இடத்த பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் என்டர் ஆக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இதோட பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுறதா அப்படிங்கிறத இந்த இடத்துல கொஸ்டினாக இருக்கு. எந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், அதாவது மார்க்கெட் சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் இது ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணலன்னா ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு நாளா எடுத்துட்டு அதுக்குள்ளார மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டியூஸ்டே எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மண்டேவே இது சைட்வேஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸை இந்த ரேஞ்சுக்குள்ளார கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லருக்கான இடமா எடுத்துக்கிட்டு இதை ஒரு ட்ரேடர் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய வியூவா இருக்கு.